ஒரு விஷயம் நான் கேட்கறது யாரும் அவமானப்படுத்தி ரொம்ப நானும் கூட பார்த்தா அதே காலேஜ் நானா மரியாதை கொடுக்கிறாங்க மரியாதை வாங்கி கொண்டு இந்த கூட்டம் நடத்த மாட்டீங்க கொஞ்சம் நான் கேட்கிற ஜனாதிபதி இந்த வந்த கல்விக்கு என்ன அது ராஜீவ் விளங்காம நான் சரி சரி நான் கேட்கிறேன் புத்தகத்திலையும் இல்லாம அந்த பேசக்கூடாது. ஏற்கனவே முதல் அதில் அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் இல்லை என்று. ஆனால் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு மொத்தமா 524 மில்லியன் செலவழிச்சிருக்கீங்க. செலவழிச்சிருக்கீங்க ஒரு அமைச்சாளர் என்னோட 200 மில்லியன் இந்த வருடம் செலவழிக்கப்பட்டிருக்கு. ஏன் என்ன பொதுமக்கள் வைத்தி கொடுக்கிறேன் என்ன பொதுமக்கள் வழங்கிறது தான் என்னோட கேள்வி. அதை ராஜீவ் அவர்கள் விளங்காம கேட்க நான் வந்து செய்யலாம். சரி சரி கூடாது. நான் சொன்னது இந்த ஒதுக்கப்பட்ட பணத்தில இருந்து 500 மில்லியன் ரூபாயை ஒதுக்கப்பட்டு அது புரியவானது. அது அப்படி சொல்லி ஊடகத்திலே வந்திருக்கு. எனக்கு அதுதான் உங்களோட பதில் கேட்டா நான் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. எனவே என்னுடைய கோரிக்கை என்றால் மக்களுக்கு ஒரு புத்தகம் அதுல இல்லாத ப்ரொஜெக்ட் ஒன்று நீங்க செய்யறீங்கன்னு சொன்னா இது மாதிரி எத்தனை ஆயிரமான ஊழல்களை நீங்க செய்யலாம் யோசிச்சு பாருங்க. நான் கேட்டது இந்த ப்ரொஜெக்ட்ல 23ஆம் பக்கத்துல இல்லாத 500 மில்லியன் கணக்கு கூடாது. நீங்க இருக்கக்கூடிய பட்ஜெட் இந்த ப்ரொஜெக்ட்ல போடுபடாம 500 மில்லியன் எங்க இருந்து வந்தது? வரவு செலவு திட்டத்திலையும் இல்லையா? இந்த காசு எங்க இருந்து வருது? இந்த வரவு செலவு திட்டத்தில இல்லையா? அப்ப இதே மாதிரியே அரசாங்கம் தொடர்ந்து மக்களை ஏமாற்றுறதுக்கு உங்களுக்கு 500 மில்லியன் உங்களோட அமைச்சுக்கு நேரடியாக செலவு தந்திருக்கிறாங்கிறத நான் இது கேட்டேன். ஒரு பேருக்கு என்னன்னு கேட்டா நாங்க நேரடியாக இல்ல கொஞ்சம் 500 மில்லியன் தேவைப்படுகிறது. அதை வந்து வரவு செலவு வேணாம் இல்ல இல்ல நான் கேட்கிறேன் புத்தகத்திலையும் இல்லாம அந்த காசு அதான் கேட்கிறேன். நான் இந்த புத்தகங்கள்ல இல்லாம அந்த கசங்கிறது வந்ததுதான் கேட்கிறேன். நான் சொல்றேன் நீங்க படப்படுறீங்க. நான் கேட்கிறேன் அதை ஏன் வரவு செலவு திட்டத்துல உள்ளடக்கையில இன்னும் ஜனாதிபதி என்றதான் நான் கேட்டேன். அது விளங்காததுக்கு நான் வந்து செய்யலாம். ஒரு விஷயம் நான் கேட்கறது யாரும் அவமானப்படுத்தி ரொம்ப கதைக்க முடியாது. கதைக்க முடியாது. நான் கேட்கிற ஜனாதிபதி இந்த வந்த கதைக்கு என்ன யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்த அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம். ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதிகள் நடந்து கொள்வதை தலைமை கட்டுப்படுத்தவன். தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேணும். அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில் இந்த அர்த்தமும் இல்லை. இது ஒரு பிரயோசனம் இல்லாத கூட்டம். அதனால் நான் இடையில இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இருக்கிறேன். இது ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமைய இல்லை. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அரசியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக பேச முடியும். பேசக்கூடாது. ஏற்கனவே முதல் அதில் அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் இல்லை என்று. ஆனால் தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு வலிந்து இழுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதிலேயே இவ்வளவு காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா? இப்போ தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளை நம்ம நிறுத்த வேணும். இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேணும். அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு செயல்பாட்டை முன் வச்சிருக்கிறோம். அதை சொல்லியும் இருக்கிறேன். தொடர்ந்து இதில் இருக்கிறது அர்த்தம் இல்லை. அதால் நாங்கள் படிக்கிறோம். என்னுடைய இளங்குமான நன்றி என்பது ஆக்சிடென்ட் பிறகு மனநோய் நான் சொல்லக்கூடாது வைத்தியரா ஆக்சிடென்ட் பிறகு இலங்கையில சனத்தோட அதுல வீடியோ வந்து என்னென்னால் தனிப்பட்ட ரீதியாக ஐயா அமைச்சர் நான் கேட்கிறது நான் மக்களுடைய பிரச்சனை கலைக்கவில்லை. என்னுடைய இலக்குமானது கலைக்கிறதா இருந்தால் நான் மக்களுடைய பிரச்சனை மட்டும்தான் கலைக்கிறேன்.
நான் மக்களுடைய பிரச்சனை நான் கலந்து கொடுக்கல அவ்வளவு அது ஊர்ச்சால நீங்கள் ஞாபகம் உங்களுக்கு இது வடக்கு மாநிலத்துல நான் படிக்கிறேன் உங்களுடைய சேடியை கொண்டே வடக்கு மாநிலத்துல வையமண்ட நீங்க பாராளுமன்ற கன்சார்ட்ல இருக்கு பாப்பமா ஆனா நீங்க வடக்கு மாநிலம் இல்ல என்ன பாராளுமன்றத்துல கதைக்காம பண்ணிக்கீங்க லட்டுனார் அது கூட நீங்க செய்த துரோகம் என்னுடைய 11 இதுல 10 ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறீங்க அரசியல் கவர்மெண்ட் கதைப்பாடு மைக்கேல் மைக் நிப்பாட்டு தான் இருக்கு கதைப்பம் கவர்மெண்ட் அரசியல் கதைப்பம் நான் கேட்கறது 11 நான் கேட்கறது 19 குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தை கூப்பிடே அவங்களால அந்த குடும்பத்தை பத்தி பேசுறது குடும்பத்துக்கு நியாயம் கொடுக்கிறது நான் உங்களோட வாரசாதியா ஜிஏவோட சேர்ந்து பாராளுமன்றத்தை கலைடா அந்த எது பாராளுமன்ற வாய்தனம் அது சம்பந்தமான டியூட்டி எடுத்து பாருங்க ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு குழந்தை பிள்ளை அந்த வீடியோ பாக்க உங்களுக்கு தங்கச்சி என்ன உங்களை பற்றி நான் யோசிக்கிறேன் குமரன் அடுத்த முறை தயவு செய்து ஹெல்மெட் போட்டு கார்ல அனுப்பும் போது போன முறையோட தயவு செய்து ஹெல்மெட் போட்டு கார்ல அனுப்புவோம் ஏன்னா ஒரு அடி ஓடியே இப்படி கேட்கிறாருன்னா நான் நினைக்கிற கவர்மெண்ட் அமைச்சாரு உங்களுடைய ஒரு எம்பிக்கு பொதுமக்கள் பிரச்சனையை கதை கேட்கல அதை கதைக்க தெரியாம முக்குத்தனமா கதைக்கிற ஒரு எம்பி தான் உங்களுடைய இருந்தால் ஐயா நான் கதைக்கிறது மக்களுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை உங்களுடைய எம்பி கதைக்கிற நான் எப்பயாவது உங்களோட எம்பியை பற்றி தனிப்பட கதைச்சினானா ஆனா என்ன ஐயா உங்களுடைய எம்பியா இதெல்லாம் ஒரு எம்பியா யார் பண்ண கோமானம் சேர்கோன் ராமநாதன் இருந்து இப்படி உண்டு எங்களுக்கு எம்பியா இருக்கிற கோமானம் இப்படி உண்டு இப்படி ஒரு ஆள் யார் மக்கள் ஐயா நான் கதைச்சது மக்கள்கிட்ட பிரச்சனை ஆனா இவர் கதைச்சது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை அவ்வளவு எம்பிபி அரசாங்கம் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க எங்கேயாவது ஒரு பெரிய சபையில இப்படி ஆண்டு கல்வி கொடுப்பாங்க யாராவது ஒரு எம்பி கதைப்பாரா யோசிப்பாங்க இந்த வரைக்கும் நான் யாராவது தனிப்பட்ட ரீதியா தாக்கிருக்கேன் நம்மள எனக்கு சொல்ல வலது கையே இப்படி செய்யுது நான் சொல்றேன் இப்படியான ஒரு சபையில நாங்கள் மக்களின் வேலையை பார்த்துட்டு மக்களை தீர்மானம் நிறைவேற்ற மக்களுடைய நாங்கள் அரசியல் கலைக்கிறது வேற பாராளுமன்றம் வேற இங்கே கலைக்கிறது வேற இங்கே தயவு செய்து கலைக்காடி மட்டும்தான் சரிதான ரஜீவன் ஜனாதிபதி கடிதம் அனுப்பினா ஏன் நீங்கள் அதுக்கு மின்சாரம் மீண்டும் தயவா கேட்கிறேன் சரியா இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாவது அரசியல் ஆக்க வேண்டாம் சகோதரர்களே நான் இந்த இடத்துல வந்து அரசியல்வாதி அவர் பேசுறப்ப உங்கள்கிட்ட இல்ல அப்ப நான் சரி அடே அந்த சரியா அப்ப நான் கதைச்சா என்னுடைய படிப்புக்காக அடேன்னு கலைக்கிறது அவர் பாராளுமன்ற அமைச்சர் அடேன்னு கலைப்பாளர் பாராளுமன்ற நீங்க தமிழ் சைடு சொல்லியிருக்கீங்க பாராளுமன்றத்துல நீங்க கன்சால்ட் இருக்கு இதுதான் உங்களுடைய அரசாங்கம் இந்த கேவலமான அரசாங்கம் தான் எங்கள்ட வடக்கு மாநில ஆள பண்ற கவலை ஏனென்றால் நான் உங்களை பார்த்து அடையேட்டு காய்ச்சினானா நான் உங்களை பார்த்து அடையேட்டு காய்ச்சினானா மரியாதை கொடுக்கிற மரியாதை வாங்கி கொண்டு நான் கூட தயவா கேட்கிறேன் மீண்டும் கேட்கிறேன் இந்த கூட்டம் நடத்த மாட்டீங்களா கொஞ்சம் அடுத்தது போகும் பொதுமக்களுக்கான 246 பயனாளிகளுக்கு விவரம் கிடைக்கப்பட்டு படிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடிவெண்ணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க எங்களுடைய இளங்குமரன் நீங்க பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் வீடு வீடா போய் நாய பிடிங்க கொண்டு சொல்லி பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் உங்களுடைய சரிதானே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க ஒழுங்கா வேலை செய்திருக்கணும் நீர் எனக்கு படிக்க எம்பிபிஎஸ் அவரோட மாஸ்டர் 2 செய்திருக்கேன் நான் சொல்றேன் உண்மை மாதிரி கொடி கட்டி நான் எம்பியா வரையில நீங்கள் பெண்களோட சேர்ட்ட விட்டதுக்காண்டி படிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடிவெண்ணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல எங்களுடைய இளங்குமரன் எம்பி என்றது ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு கார்ல மனநோய் நான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடாத ஒரு வைத்தியரா ஆனா நான் சொல்றேன் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு இலங்கையின் சனத்தொகை 2,25,000 என்று சொன்னவர் தான் எங்களுடைய இலங்கை 2,20,00,000 தெரியும் 2,20,000 அதுல வீடியோ வந்து என்னென்றால்
தனிப்பட்ட ரீதியா நானுங்க விட்டு சொல்லுங்க. நான் கேட்கிறேன் பாய் ஐயா, நீங்கள் ஒரு பாராளுமன்ற அமைச்சர். நான் கேட்கிறது உங்களுடைய பிரச்சனையை தான். நான் மக்களுடைய பிரச்சனையை கதை கேட்கல. எங்களுடைய இளங்குமரனுக்கு இது கதைக்கிறதா இருந்தா நான் மக்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் கதைக்கிறேன். மைக்கடி பாடுங்க அவங்க 2 பேரும்.